ஒரு தேங்காய் சட்னி தாங்க அரைச்சேன். அதுக்கு பாருங்கள் எப்படி வேர்த்து கொட்டுது அப்படின்ட்டு. வெயிலின் தாக்கம் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் உப்புமா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கூடவே தேங்காய் சட்னி. அந்த தேங்காய் சட்னி கொஞ்சம் நேரம் அரைக்கிறதுக்குள்ளே தான் இப்படி வேர்த்து கொட்டுச்சு. அடுத்தது விகாஷ்னிக்கு பார்த்திங்கன்னா என்னையோட லாஸ்ட்டு டே. அதனால் ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி இருக்குது மம்மி, அதனால் நீங்கள் வந்து குக்கீஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னா, அதனால் நேற்று நைட்டு அவளுக்கு வந்து குக்கீஸை செஞ்சு கொடுத்துருந்தேன். அதான் பேக் பண்ணுறேன். அடுத்தது ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு வேளை மீலை மட்டும் சாலடாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் சரி ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு வேளை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணலான்னு ஏதோ பாதிவாது சாலடாக ரீப்ளேஸ் பண்ணுவோமேன்ட்டு ரீசெண்டாக மாங்காய், அதுக்கப்புறம் சிவப்பு கொய்யாக்காய், வெள்ளரிக்காய் இது மூணுமே போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு, லெமன் ஜூஸ் தான் போட்டேன். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.